திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள் கோரமாம் பாவியாம் என்னையும் உந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். கோரமாம் பாவியாம் என்னையும் உந்தன் கொல்கதா வரைக்கும் கொண்டு சென்றீர். கழுவி நீரெந்தன் பாவ கரைகள் களைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை. கழுவி நீரெந்தன் பாவ கரைகள் களைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை. உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள். திருக்கரம் நீட்டி என்னை அணைத்தே மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே. திருக்கரம் நீட்டி என்னை அணைத்தே மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே. ஆயிரம் நாவுகள் போதாது ஐயா, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. ஆயிரம் நாவுகள் போதாது ஐயா, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் ஸ்நேக வாக்குகள். வாழ்த்துக்கள் திருமறை நேர உறவுகளே. வான்வழி வேத வகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் இதை படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை நாம் பார்த்தோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது நேற்று இன்று தொடங்கியதல்ல, சில 100 வருஷங்களுக்கு முன்னாலே உதித்ததும் அல்ல. சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது மட்டுமே அது உண்டாக்கப்பட்டதும் அல்ல. அப்படின்னா என்ன? உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவனுடைய மனதில் இருந்த தீர்மானம், அவருடைய மனதுக்குள் இருந்த தீர்மானம் அது. இதை நாம் முதல்ல விளங்கிக்கணும். அப்படியானால் இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதுமே இருக்கிறதா? தேவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது மோசேக்கு சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆளுகையும் எப்பொழுதும் இருக்கும். உதாரணத்துக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தம்முடைய அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். அதில் பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் தொடங்குவதாக அப்படின்னு சொல்லலை. லெட் அஸ் பிகின் அப்படின்னு சொல்லலை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்னார். அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே அங்கிருக்கிற அந்த ராஜ்யமானது இந்த பூமியிலே வர வேண்டும் என்பதாக நாம் அர்த்தம் கொள்ளலாம். ரொம்ப சுலபந்தானே. என்னென்றைக்கும் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யமானது இந்த பூமியிலே
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால், அப்போஸ்தலர்களால், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களால், போதகமார்களால் போதிக்கப்பட்டது. அந்த ராஜ்யமானது இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ உலகத்திலே மறக்கடிக்கப்பட்ட ஒன்றானது. அப்போ என்றென்றைக்கும் இந்த ராஜ்யம் என்று சொன்னால் அதற்கான ஆதாரங்கள் நாம வசனத்திலிருந்து பார்க்கணும். சங்கீதம் 22:28 வசனம், ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். The kingdom belongs to God. இப்ப ராஜ்யம் கர்த்தருடையது, நல்லா பார்த்தீங்கன்னா அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில், குறிப்பாக தாவீதோட சங்கீதத்தில் இதை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனுக்கு ஆவியானவராலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது பாடப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதத்தில் 47 அதிகாரம் 2 வசனம், உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் ராஜாவுமாக இருக்கிறார். தேவனுடைய ஆளுகையானது இந்த பூமியிலே இருக்கிறது, என்றென்றைக்கும் எப்பொழுதுமே அப்படின்றதான் நம்ம இப்போ தேடி போயிட்டு இருக்கோம். 103 சங்கீதம் 19 வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லையா? அது ஒரு பாடல்ல ஒரு அழகான வர்ணனை இது. அங்க பாருங்க, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஒரு ராஜா என்று சொன்னால் அவர் சிங்காசனத்திலே உட்காருவார், அவருடைய ஆளுகை அந்த தேசத்தின் மேல் இருக்கும். இங்கே வானத்திலே சிங்காசனமாம், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. பூமி மாத்திரமல்ல, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. அப்போ தேவனுடைய ராஜரீகமானது, அவருடைய ஆளுகையானது இஸ் ரூலிங் ஓவர் எவ்ரிதிங். 145 சங்கீதம் 13 வசனம் ரொம்ப முக்கியமானது. இதுதான், உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. இப்போ உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. அப்போ ஒரு விஷயம் நமக்கு இப்போ விளங்குது, என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் என்பது, அவருடைய ஆளுகை என்பது என்றென்றைக்குமானது. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் இதை குறித்து சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 13 முதல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். மிக மிக கனமான அல்லது வலுவான வார்த்தைகளை இங்கே ஆவியானவர் பயன்படுத்தியிருக்கிறார். பாருங்க, அவரே நித்தியானந்தமுள்ள, நித்தியமாக, இட்டர்னல், நித்தியமாகவே இருக்கிற ஏக சக்கராதிபதி, ஒருவராகிய ராஜா, பேரரசனாகிய ராஜா, ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக. அப்போ நித்திய காலமாக தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொன்னால், அவர் இருக்கும் பட்சத்தில் அவர் ஆளுகையும் நித்தியமாகவே இருக்கிறது. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதிலிருந்து தான் நமக்கு தெரியும். ஆனால் நித்திய காலமாக, காலங்களையெல்லாம் கடந்து முன்னாலேயே, இட்டர்னல் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தொடக்கம் என்பது கிடையாது, நித்தியம், அவ்வளவுதான். அதை நம்மால் நினைக்கவும் முடியாது, அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. அந்த நித்திய காலம், அங்கிருந்து தேவனுடைய ஆளுகையானது எப்பொழுதுமே இருக்கிறது. வானத்திலே சிங்காசனம், அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான காட்சியாக இருக்கும் இல்லையா? தேவனுடைய ஆளுகை என்பது, அவருடைய ராஜ்யம் என்பது என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார்.
அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமி மனிதருடைய சஞ்சாரத்துக்காக, வாழ்வுக்காக எப்படி படைக்கப்பட்டு நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டதோ அங்கிருந்து நாம் விஷயத்தை கவனிக்க போகிறோம். அங்கிருந்து இந்த பூமியிலே தமது ஆளுகையை, தமது ராஜ்யத்தை எவ்விதமாக மனிதனுக்கு அவர் விளங்க செய்தார், அதை வெளிப்படுத்தினார். இதை நாம் பார்த்தா நிச்சயம் ஆச்சரியமாகவும் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டிய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது மிகவும் பிரயோஜனமான சத்தியமாக இருக்கும். ரொம்ப கவனமாக கேளுங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு. தாவீதோட வாக்கியம் இது. நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல், இஸ்ரவேலை ஆளுகிற, அப்போ தேவன் இஸ்ரவேலை ஆளுகை செய்யத்தக்கதான ஒரு விஷயத்தை அங்க பேசுறாரு. ஆனா கர்த்தருடைய ராஜ்யபாரம்னு கவனிச்சிங்களா? ஆக இந்த பூமியிலே மனுஷருடைய ராஜ்யங்களின் மேலே ஏகராஜ்யமாக, ஏக சக்கராதிபதியாக தேவன் ஆளுகை செய்கிறார். இத இன்னும் தெளிவாக ஒரு மகாராஜாவின் வாயினாலே, அதுவும் புறஜாதி ராஜாவின் வாயினாலே நம்ம கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கான ஆதாரமாக இருக்கலாம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34 முதல். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அன்னைக்கு பாபிலோன் மகாராஜா பூமியிலேயே மிகப்பெரிய ராஜா. அதனால பெருமை வந்து தேவன் அவரை 7 ஆண்டுகள் கீழே தள்ளினார். பிறகு அவருக்கு புத்தி வந்ததான். புத்தி வந்த பிறகு அவருடைய அறிக்கையை பாருங்க. அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராகிய, இந்த பூமியில் மனிதரை ஆளுகை செய்பவராகிய தேவனே, நீரே உன்னதமானவர் என்று இந்த ராஜா தன் வாயினாலே தெளிவு ஏற்பட்டு அறிக்கையிடுகிறார். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். 35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். இவரோட புத்தி தெளிவு இன்னைக்கு நமக்கான ஒரு புத்தி தெளிவாகவும் இருக்க வேண்டும். பாருங்க, தேவனுடைய ஆளுகை என்பது, அவருடைய ராஜ்யபாரம் என்பது நித்திய காலத்திலிருந்து, இந்த பூமியிலே மனித வாழ்வு தொடங்கியதிலிருந்து தேவன் இந்த ஆளுகை என்பதை வெவ்வேறு வகையிலே மனுஷனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தமது ஆளுகையை அவனுக்கு பங்கு கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நாம் விவரமாக தனியாக பார்க்க போகிறோம். ஆனால் தேவனே என்னென்றைக்கும் எல்லாவற்றையும் ஏகமாக ஆளுபவர் என்பதை நாம் நினைவில் வச்சுக்கணும். அந்த ராஜ்யம்ன்ற ஒரு கான்செப்ட், இந்த ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அது திடீரென்று தோன்றியதல்ல. யாரோ ஒரு தனி மனிதனுடைய தரிசனம் கனவிலே உண்டானதல்ல. யெகோவாவின் சாட்சிக்காரர்கள் தங்கள் மனதிலே தோன்றியதாக, கனவு கண்டதாக அவங்க இன்னும் அப்படியே தான் நடந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப பரிதாபத்துக்குரியது. நாம் வேதத்தில் இருக்கிற இந்த வேத மொத்தத்திலும் நாம் கவனித்து பார்த்தோமானால் அதில் தேவனுடைய ராஜ்யம் என்பது எல்லா பக்கங்களிலும் நமக்கு சொல்ல வருகிற, தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம். 36ஆம் வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிபாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். எழுதி சாசனமாக வச்சுட்டுகிறார்.
அதில் முக்கியமாக கடைசியாக என்ன பார்த்தோம்? பரலோகத்தின் ராஜா. அதனால தான் ஆண்டவர் பூமியிலிருந்து தன்னுடைய அப்போஸ்தலருக்கு அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது, பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருவதாக அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பானார். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் என்பதை பற்றிய சத்தியத்தை மிகவும் அவசியமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நல்ல சத்தியத்தை இந்த உலகம் சில நூற்றாண்டுகளாகவே தவற விட்டு என்னென்னமோ தனித்தனியாக மனிதர்கள் எழும்பி தங்களை சிற்றரசுகளைப் போல ஆக்கி அவர்கள் ஒரு குட்டி ராஜ்யங்களை உருவாக்கி ஊழியம் என்ற பெயரிலே அவர்களுடைய தனிப்பட்ட பெயரிலே சாம்ராஜ்யங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோட்டைகளையும் கொத்தளங்களையும் அவருடைய ஆட்டங்களையும் பாட்டங்களையும் நாம் பார்க்கிறோம். மனவேதனையா இருக்கிறது. நீதி நியாயங்களை கர்த்தருடைய வார்த்தையினாலே சிந்திப்பவர்கள் இதையெல்லாம் பார்த்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரியான சமயம் இது. ராஜ்யத்தை பற்றிய அறிவை, தெளிவை இந்த நேபுகாத் நேச்சார் புத்தி தெளிந்து பரலோகத்தின் ராஜாவே என்று சொன்னது போல நாமும் இன்றைக்கு இதில் ஒரு புத்தி தெளிவை நாம் அடைய வேண்டியிருக்கிறது. அப்படியானால் மனிதனை தேவன் படைத்ததோட நோக்கத்தில் இந்த ராஜ்யத்தை பற்றிய ஒரு சத்தியம் நமக்கு ஏதாகலும் தெரியுமா, விளங்குமான்றதை நம்ம பார்க்கலாம். மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு பரலோக ராஜாவாகிய தேவன் இந்த பூமியிலே தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை படைத்து அந்த மனுஷன் வழியாக தனக்கு தேவ சந்ததி உருவாக வேண்டும் என்று படைத்தார். காரணம், இந்த பூமியிலே மனிதரை தம் ஆளுகையின் கீழாக வைத்து அந்த மனிதருக்கும் ஆளுகையின் பகுதியை பங்கை கொடுத்து ஆசீர்வதிக்க அவருடைய திட்டம். இந்த தேவ சந்ததியை தேவன் தம்முடைய குமாரரும் குமாரத்திகளுமாக வைத்து நடத்துவதுதான் அவரோட நோக்கம். ஒரு ராஜா தேசத்தில் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தால் எல்லாரையும் தன்னுடைய குடும்பமாக, தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய சொந்த சரீரத்தின் அவயவங்களைப் போல பார்க்கணும். அவர் நல்ல ராஜா. தேவன் என்ன பண்றாரு பாருங்க, எல்லாரையும் அடிமையாக்கி ஒரு ராஜாங்கம் நடத்த விரும்பாமல், அப்படி இல்லாமல் எல்லாரையும் தன்னுடைய குமாரத்திகளாக. அதனால தான் அவரை நம்ம என்ன அழைக்கிறோம்? பிதாவே. அவர் அந்த ஒரு அழைப்பை, உரிமையை அழைக்க சொல்லி நமக்கு அவராக கொடுத்தார். அந்த பிரிவிலேஜ் நமக்காக தான் கொடுத்தார். அது நம்முடைய பாக்கியம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த குமாரத்திகளாக மனிதராகிய நம்மை வைத்து அவர் தம்முடைய ஆளுகையின் கீழாக நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் மனிதனை படைத்த பிறகு முதல்ல அவனை ஆசீர்வதித்தார். அப்படித்தான் நாம ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம். மகிழ்ந்து மனிதனை ஆசீர்வதித்தார் என்றுதான். அடுத்தது இந்த ராஜ்யம் அப்படின்ற ஒரு சத்தியம் இருக்கு இல்லையா, ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதில் என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார்? பூமியெல்லாம் படைத்தார், அண்ட சராசரங்களை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்து மனிதனை வாழுங்கள் என்று சொன்னார், மனிதனுக்கு கட்டளைகளை கொடுத்தார். இப்போ எல்லாத்துக்கும் பின்னால எது நோக்கம்? அந்த நோக்கத்தை மறுபடியும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தாலே நமக்கு விளங்கிடும். என்ன சொன்னார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதோட முடியல பாருங்க அந்த வசனம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நோக்கம் இதுதான். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. வந்து என்ன நடக்கணும்? என்ன நோக்கம் நிறைவேற வேண்டும்? அங்கே பாருங்களேன், அந்த வாக்கியத்தில் அதனுடைய அர்த்தம் பின்னால் தான் வருது. உம்முடைய சித்தம். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சொல்கிறாரு, அந்த டெரிட்டரி, அந்த இடம் சொல்கிறாரு, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல. அப்படியானால் காலகாலமாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்தியமாகவே பரலோகத்திலே தேவ சித்தமானது நிறைவேறி கொண்டிருக்கிறது.
இந்த பூமியிலே தேவ சித்தமானது நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய ஆளுகை இந்த பூமியிலே பிரத்யேகமாக வர வேண்டியிருக்கிறது, விசேஷமாக வர வேண்டியிருக்கிறது. ஆனால் என்னென்னைக்குமே தேவன் மனிதனை, ராஜ்யங்களை ஆளுகை செய்பவர் தான். மனுஷன்தான் தேவனை தள்ளி அவருடைய ஆளுகை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாவம் செய்து அவரை விட்டு பிரிந்து இவன் தூரமாக போகிறான். ஆனால் தேவனோ எல்லா மனுஷரை மீண்டும் சேர்த்து கொண்டு தம்முடைய சந்ததியாக்கி குமார குமாரத்திகளாக்கி அவர் பிதாவாக இருந்து நம்மை அவருடைய ஆளுகையின் கீழாக போஷித்து ஆசீர்வதித்து நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். நம்மோடு உலாவி நம்மோடு அவர் வாழ விரும்புகிறார். நம்மில் உறைந்து நமக்குள் இருக்க விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்த பொழுது இம்மானுவேல் என்று ஒரு பெயர் அவருக்கு. என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த நோக்கத்தை அந்த பெயரில் நமக்கு காண்பிக்கிறார் பாருங்களேன். நம்மோடு இருக்கும்படியாக, நம்மில் வாழும்படியாக, நமக்குள் இருக்கும்படியாக அந்த பிதாவாகிய தேவன் விரும்பினதை, அது அவருடைய சித்தம். அடுத்தது அவருடைய சித்தம் எல்லாம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் இந்த மனிதன் காலகாலமாக படைப்பின் காலத்திலிருந்து அதை அவன் சரியா செய்யாததுனால, சட்டம் கொடுத்தா கூட சரியா செய்யாததுனால தேவன் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கினார். மாம்சமாக அந்த தேவகுமாரன் இந்த பூமியிலே வந்து இறங்கினார். அவர் வந்த நோக்கத்தை ரொம்ப தெளிவா பல இடங்கள்ல அவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். ஏன்னா ராஜ்யம் என்பது இருக்குமானால் அதில் தேவ சித்தமே நிறைவேற வேண்டும் இல்லையா? யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இந்த பூமியில ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா அவனுக்கு போஜனம், சாப்பாடு அவசியமா இல்லையா? அந்த உணவு போல, உயிர் வாழ்வதற்கான அடிப்படை உணவு போல பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காகத்தான், அதுதான் ஏன் உணவு அப்படின்றார். எவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்களா? 5 யோவான் 19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். தேவன் பரமண்டலத்தில் என்ன செய்கிறாரோ அதை பூமியிலே செய்யத்தக்கதாக, அதுதான் அவருடைய சித்தம். அதை அப்படியே செய்யத்தக்கதான முதல் குமாரனாக, தேவகுமாரனாக இயேசு இந்த பூமிக்கு வந்து அதை செய்தார். அதனால தான் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டுமா? இயேசு சொல்லிட்டாரு, நான் தான் வழி, இப்படிலாம் வாழணும்னா நான் தான் வழி, நான் சொல்வது சத்தியம், அதை கேட்டு நடந்தீங்கன்னா தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அப்படி முடிச்ச பிறகு உங்களுக்கு கிடைப்பது ஜீவன், நித்திய ஜீவன். ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லையா? எளிமையாக இருக்கு இல்லையா? அதிலே 30 யோவான் 5. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. சுயமாய் செய்யவில்லை, என் பிதாவின் சித்தத்தை தேடி செய்கிறேன். ராஜ்யத்தின் நோக்கம் என்ன? பரமண்டலத்தில் பிதாவின் சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்பட வேண்டும். 6 யோவான் 38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ரொம்ப தெளிவா நெத்தி பொட்டிலே பளிச்சென்று அடித்த மாதிரி ஆண்டவர் ரொம்ப தெளிவா அந்த யூத ஜனங்களுக்கு சொன்னார். வானத்திலிருந்து நான் இறங்கி வந்ததோட நோக்கமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. அதற்கு ராஜ்யம் என்பதாக பெயர். பிதாவின் சித்தம் எங்கே சரியாக நிறைவேறுகிறதோ அதுவே ராஜ்யம். இப்ப ராஜ்யம் என்பதை பற்றி ஏன் நாம படிக்கணும்? நோக்கத்தை பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தது இது என்றென்றைக்குமான ராஜ்யம், என்றென்றைக்குமாக அதோட நோக்கம் இதுதான் என்பதை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். ஜெபம் செய்வோம். இரக்கம் நீதியும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, அற்புதமான உடைய வேத வாக்கியத்தின் ஆழமான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவைகளை மிக எளிதாக நீர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீரப்பா. அதை விளங்கிக் கொள்வது மிக சுலபமாயிருக்கிறது. தொலைந்து போனதை தேடி கண்டுபிடித்து மகிழ்வது போல இதோ இந்த சத்தியத்தை இப்பொழுது நாங்கள் கவனிக்கிறோம், கேட்கிறோம். இதை விளங்கிக் கொண்டு உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்வோராக மட்டுமே நாங்கள் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
இதோ அந்த திராட்சை கொடியிலே காய்ந்த இலைகள், கனி கொடுக்காத கிளைகள், இவைகளையெல்லாம் வெட்டி நறுக்கி சுத்தமாக்கி, அதை உம்முடைய சத்தியத்தினாலே சுத்தமாக்கி நாங்கள் மிகுந்த கனி கொடுப்போராய் இருக்கும்படிக்கு எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்ட உம்முடைய மக்களை விசேஷமாக ஆசீர்வதியும். இவர்கள் இதை நன்றாய் உணர்ந்து அதன்படி தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள, மறுரூபமாக்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?